படி 1960 சில்லறைகள்ல தான் ஐயப்ப சாமியுடைய கோயில்ல கொடிமரம் வழக்கத்துக்கு வருது. அந்த கொடிமரம் தான் சுமாரா 40-50 வருஷ காலமா சபரிமலை கோயில் முன்னால கம்பீரமா நின்றுகிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட கொடிமரத்துடைய அடிபாகத்துல சில பழுதுகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு தேவ பிரசன்னம்னு சொல்லுவாங்க. அதாவது குறி கேட்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஐயப்பன் கோயில நடக்கும். அதுல பழைய கொடிமரத்தை எடுத்துட்டு புது கொடிமரத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ஐயப்ப சாமி உத்தரவு கொடுக்கிறாரு. இந்த கொடிமரம் நட்டப்பட்டது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். இதை ஃபுல்லா நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஆனா கொடிமரம் நட்டுறதுனா என்னன்னு ஒன்லைன்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டீடைல்டான ப்ராசஸ்க்குள்ள போகலாம். கொடிமரம் நட்டுறதுனா வேற ஒன்றும் கிடையாது. காட்டுல இருந்து ஒரு மிக உயரமான மரத்தை எடுத்துட்டு வந்து அதை செதுக்கி அந்த மரத்தை ஆகம விதிப்படி அழகா ஜோடிச்சு கோயில் முன்னால நுப்பாட்டுறது தான் கொடிமரம் நட்டுறது. சரி, இப்போ டீடைல்டான ப்ராசஸ் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கோயில்ல கொடிமரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது